வந்த? நானா? எங்கிட்டு வர்றது? கையில 10 காசு இல்லடா. வேலை வெட்டி இல்லாத ஞான மாமாவே காலங்காத்தால எங்கிட்ட கிளம்பி போயிட்டாப்ல. வீட்டுல ஒரு ஆம்பளை நடமாட்டத்தையும் காணும். ஒரே பொம்பளை ராஜ்யமா நடக்கு. நான் ஒரு ஆளா நின்று 2 பேரும் எப்படா பாதுகாக்கிறது? ஒருத்தருக்கு பொறுப்பே இல்லடா. இருடா, கட் பண்ணு. என்ன ஈஸ்வரி அக்கா, காலையிலே பையெல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டீங்க? எதுவும் முக்கியமான வேலையோ? ஏய், எப்ப பார்த்தாலும் மத்தவங்க விஷயத்திலேயே தலையிட்டு இருக்க. உன் வேலையை பார்க்க மாட்டியா நீ? இந்த அக்கா தான் இந்த வீட்டுல நல்லவங்கன்னு நினைச்சேன். இவங்களும் வெடுக்குன்னு பேசுறாங்க. என்ன வெள்ளன கிளம்பிட்டிய? ஆமா நந்தினி, இன்னைக்கு நான் ஜாயின் பண்ற முதல் நாள்ல ஏதோ இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு, சீக்கிரம் வர சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க. இப்ப கிளம்பினா தானே கரெக்டா இருக்கும். அப்படியே அப்ப இன்னைக்கு ஜாயின் பண்றீங்களா? ஆமா நந்தினி, ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேக்குறேன். அப்படி என்னதான் இந்த அடிப்படையில பேசுவாங்களோ ஆவுன்னு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறது. நான் கூட நம்ம ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில ராமேஸ்வரம் போறது தள்ளி போயிட்டே இருக்குல்ல. ஒரு பக்கம் இவங்க ஏன் போகலன்னு பயமுறுத்துறாங்களே தவிர, இன்னொரு பக்கம் நம்ம போக முடியாத சூழ்நிலையை இவங்க தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அக்கா விடுங்க, இந்த நெகட்டிவிட்டியை விடுங்க, நல்ல விஷயத்துக்கு போறீங்க. ஒன்னே ஒன்னு சொல்லுதேன்க்கா, அந்த ராமேஸ்வரம் சிவன் என்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப கண்டிப்பா அவரே நம்மள அழைச்சிக்க போறாரு. நம்ம மொத்தமா குமரலே எல்லாத்தையும் கொட்டிட்டு பாரத்தெல்லாம் இறக்கிட்டு நம்ம ஜாலியா வந்துருவோம். என்ன சொல்றீங்க? சரி அப்ப சாப்பிட்டு கிளம்புங்க. இருங்க, தோசை இல்ல வேணாம் நந்தினி, நான் கிளம்புறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அக்கா நீங்களே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், என்ன அட்வைஸ் பண்ண வைக்காதீங்க. இங்க பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா காலையில இருக்க டென்ஷன்லாம் பிரேக் ஆயிடுமா? எப்படி? ஆமா, இதெல்லாம் உங்க ஸ்பீச்ல யூஸ் பண்ணிக்கோங்க.